அந்த காலத்துல எல்லாம் கோயில்கள் எப்படி கருங்கல்லால கட்டப்படுமோ அந்த மாதிரி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கோயிலும் முழுவதுமா கருங்கல்லால கட்டப்பட்டிருக்குதுங்க. ஆலயத்தை கல்லினால் செய்தவர்கள் கைலையை விட்டு அகலாதார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் திருப்பூர் மூணு செட்டிப்பாளையத்தில் இருக்கிற மாகாளியம்மன் கோயில் முழுவதுமாக கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்குதுங்க. சிற்பசாஸ்திர முறைப்படி கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம், விமான கோபுரம், விநாயகர் ஆலயம் எல்லாமே கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்குதுங்க. இந்த கோயில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இந்த அற்புதமான கோயிலோட கும்பாபிஷேகம் வர ஜூலை 7ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில் 9:15 10:15 மணிக்குள்ள நடக்குதுங்க. ஜூலை 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 5:30 மணிக்கு கணபதி ஹோமத்தோட கும்பாபிஷேக பூஜைகள் ஆரம்பமாகுதுங்க. காலையில் 9 மணிக்கு வெங்கடேஸ்வரா நகரில் இருக்கிற விநாயகர் கோவிலிருந்து முளைப்பாரி ஊர்வலம் நடக்குதுங்க. சாயந்தரம் 3 மணிக்கு திருமுருகன் திருமுருகநாத சுவாமி கோவிலிருந்து தீர்த்தக்குட ஊர்வலம் நடக்குதுங்க. ஜூலை 5ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு முதற்கால யாக பூஜை ஆரம்பமாகுதுங்க. தொடர்ந்து 4 கால பூஜைகள் நடந்து ஜூலை 7ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில் 9:15 10:15 மணிக்குள்ள மகா கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. ஜூலை 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நைட் 9 மணிக்கு பவளக்கொடி கும்மி கலைக்குழு அறக்கட்டளையோட பவளக்கொடி கும்மியாட்டம் நடக்குதுங்க. ஜூலை 5ஆம் தேதி சனிக்கிழமை நைட் 9 மணிக்கு தாள சங்கமம் கிராமிய குழுவோட வள்ளியோயில் கும்மியாட்டம் அரங்கேற்றம் நடக்குதுங்க. ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட் 9 மணிக்கு கொங்கு பண்பாட்டு மையத்தோட பெருஞ்சலங்கையாட்டமும் காராளன் கம்பத்தாட்டமும் நடக்குதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் மூணு செட்டிப்பாளையம் மாகாளியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தில் வந்து தவறாமல் கலந்துக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க. ஓம் சக்தி பராசக்தி.